ஹலோ வீவர்ஸ். வீட்டில் சில எளிய பரிகாரங்களை வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது வீட்டிலேயே செய்து வந்தால் வீட்டின் நிலையே தலைகீழாக மாறும். பணத்தை ஈர்க்கும் பரிகாரங்களை செய்து வந்தாலே வறுமை நிலை என்பது மாறும். வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் பணம் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். கண் திருஷ்டி, எதிரிகள் தொல்லை ஆகியன நம்முடைய வீட்டை நெருங்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. என்றாலும் பலருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை, பண பிரச்சனைதான். வருமானம் வரவில்லை, வந்த வருமானம் கையில் தங்குவதே இல்லை. வீட்டில் ஓயாமல் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அடிக்கடி மருத்துவ செலவு வந்து கொண்டே இருக்கிறது. மனதில் நிம்மதியே இல்லை என ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என புலம்புபவர்கள் அதிகம். இப்படி பண பிரச்சனை, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் வீட்டில் எளிய பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே பணப்பற்றாக்குறை என்ற நிலை மாறி வீட்டில் பணம் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு தேவையானது 2 பொருட்கள் போதும். செல்வத்தை ஈர்க்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒரு பித்தளை தாம்பூலம் அல்லது தட்டை எடுத்து அதில் ஒரு சிறு துண்டு அளவிற்கு பச்சை கற்பூரத்தை வைத்து அதன் மீது சிறிதளவு நெய் ஊற்ற வேண்டும். பிறகு மீண்டும் அந்த கற்பூரத்தின் மறுபக்கத்தை திருப்பி மீண்டும் நெய் ஊற்றி கற்பூரம் முழுவதுமாக நெய்யில் நனையும்படி செய்ய வேண்டும். வீட்டின் நடுக்கூடத்தில் வைத்து நெய்யில் நனைத்த கற்பூரத்தில் தீயை பற்ற வைத்து ஏற்ற வேண்டும். அந்த கற்பூரம் முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகு கிடைக்கும் கரி போன்ற பொருளை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கரியை வெளியில் செல்லும் பொழுது, முக்கியமான காரியத்திற்காக செல்லும் பொழுது நெற்றியில் வைத்து கொண்டு போனால் போகிற காரியங்கள் சாதகமாக நடைபெறும். பணத்தை ஈர்க்கும். கண் திருஷ்டி எதுவும் நெருங்காது. பச்சை கற்பூரம், நெய் இரண்டுமே மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோருக்கு விருப்பமான ஒன்றாகும். இவைகள் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிவிற்கும் சுக்கிர பகவானுக்கும் ஏற்ற நாள் என்பதால் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை வேளையில் செய்து வருவது சிறப்பானதாகும். பச்சை கற்பூரம் மற்றும் நெய் சேர்த்து வீட்டின் கூடத்தில் எரித்து செய்யப்படும் இந்த பரிகாரத்தால் யாகம் செய்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதால் புண்ணிய பலனும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டை பாதுகாக்கும் அரணாகவும் இது இருக்கும். நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.